Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. ஒரு வீரனோட பொண்டாட்டி அளப்படாது, என்ன நடந்ததுன்னு ஆர்டரா கேளு என இரத்த காயங்களுடன் நின்று கொண்டு சொல்லும் வடிவேலு போல போதையில் சம்பந்தமே இல்லாத 3 முதியவர்களை கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் வந்து சரணடைந்து வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 30 வயது இளைஞர் பாலு. என் மனைவிக்கும் என் சொந்தக்கார பையன் விஜய்க்கும் தொடர்பு ஏற்பட்டுடுச்சு. மனைவி கிட்ட சண்டை போட்டேன். அதனால என்னை விட்டு பிரிஞ்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. என் மனைவிய கொலை பண்றதுக்காக கொலவெறியோட அவளோட அம்மா வீட்டுக்கு போனேன். பார்த்தா அவளை வீட்டுல காணோம். சும்மா விடுவேனா நானு? உடனே கையில இருந்த கத்தியை எடுத்து அவங்க அம்மாவை, அதான் என் மாமியார கண்டந்துண்டமா வெட்டி கொன்னுட்டேன். அதோட விடுவேனா நானு? அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அந்த விஜயை கொல்ல அவனோட வீட்டுக்கே போனேன். பார்த்தா அவனையும் காணோம். விடுவேனா நானு? அப்படியே அவனோட அம்மாவையும் அப்பாவையும் கொலை பண்ணிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் என்கிற ரேஞ்சுக்கு இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லாத வயதான 3 பேரை கொலை செய்துவிட்டு வந்த பாலுவை ஒரு மாதிரி பார்த்துவிட்டு கைது செய்துள்ளது காவல்துறை. ராணிப்பேட்டை மாவட்டம் கொடைக்கல் அடுத்த புதுக்குடியனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 30 வயது பாலு. கீழ்பெருப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் 26 வயது புவனேஸ்வரி. இருவரும் காதல் திருமணம் செய்து 4 ஆண்டுகளான நிலையில் இவர்களுக்கு 3 வயதில் ஒரு குழந்தை உள்ளது. இந்த நிலையில்தான் மனைவி புவனேஸ்வரிக்கும் தனது பங்காளியான 26 வயது விஜய் என்பவருக்கும் தொடர்பு ஏற்பட்டதாக பாலுவுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பாலு புவனேஸ்வரியிடம் சண்டை போட்டுள்ளார். இதனால் பாலுவை பிரிந்து புவனேஸ்வரி தன் தாய் வீட்டில் வசித்து வந்துள்ளார். மேலும் மனைவி புவனேஸ்வரி கர்ப்பமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பாலு தனது மனைவி புவனேஸ்வரியை கொல்ல திட்டமிட்டு கீழ்புதுப்பேட்டை பகுதியில் உள்ள தனது மாமியார் வீட்டிற்கு குடிபோதையில் சென்றுள்ளார். அங்கு புவனேஸ்வரி இல்லாத காரணத்தினால் தனது மாமியாரான பாரதியை கத்தியால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியுள்ளார். அப்படியே தனது மனைவியுடன் தொடர்பு இருப்பதாக சந்தேகப்படும் விஜயையும் கொல்ல திட்டமிட்டு கொடைக்கல் பகுதிக்கு தனது பைக்கை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்றுள்ளார். அங்கு விஜயும் வீட்டில் இல்லாத காரணத்தால் விஜயின் தந்தையான அண்ணாமலை மற்றும் தாய் ராஜேஸ்வரி ஆகியோரை இரும்பு ராடால் அடித்து படுகொலை செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வாலாஜா காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் பாலு. அவர் கொடுத்த தகவலின் பேரில் வாலாஜாபேட்டை போலீசார் கீழ்புதுப்பேட்டை பகுதியில் உள்ள அவரது மாமியார் பாரதி சடலத்தையும், கொண்டப்பாளையம் போலீசார் விஜயின் பெற்றோரான அண்ணாமலை மற்றும் ராஜேஸ்வரி ஆகியோரது சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கொலை நடந்த இடத்தை அடையாளம் காட்ட அழைத்துச் சென்ற போது கொளத்தேரி கேட் பகுதியில் போலீசாரிடமிருந்து தப்பியோட முயன்ற போது கால் தவறி கீழே விழுந்ததில் கால் முறிவு ஏற்பட்டு வாலாஜாபேட்டை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.